ஈஸ்வர கடவுள் இங்க வந்தாரா? இங்க வந்தது மட்டும் இல்ல, இங்க தான் அழைச்சிருக்கார். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, நம்ம குளித்தலைக்கு பக்கத்தில் இருக்கிற முசிறி பாலம் தாண்டின உடனே பார்த்திங்கன்னா திரு ஈங்கோய் மலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிவன் கோவில் இருக்குங்க. அங்கே தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கிறோம். இங்கே குளித்தலையிலேருந்து முசிறி வரும்போது அந்த முசிறி பாலம் கிராஸ் பண்ணி தான் வரணும். அந்த பாலம் கிராஸ் பண்ணி வரும்போது பார்த்திங்கன்னா இந்த மலை வந்து அவ்வளோ அழகாக தெரியுங்க. அதுவும் இந்த படிக்கட்டுகள், அந்த கோவில் படிக்கட்டுகள் தான் இன்னும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம நிறைய நாள் கொல்லிமலை போயிருக்கிறோம். அந்த கொல்லிமலை போகும்போதே இந்த கோவிலுக்கு ஒரு டைமாவது வந்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தோம். ஆனால் டைமிங் வந்து செட் ஆகலை. இன்றைக்கி தாங்க நம்ம இந்த கோவிலுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு கிடச்சிது. சரி, அதனால் இந்த கோவிலுக்கு போயிட்டு மேலே போய் சாமியை பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இந்த கோவிலுக்கு வந்திருக்கிறோம். இப்போ நம்ம இந்த கோவிலோட மலையடி வாரத்தில் இருக்கிறோங்க. இங்கேருந்து தான் படிக்கட்டுகள் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த கோவிலோட என்ட்ரன்ஸு கேட்டு இது மாதிரி எதுவுமே இல்லைங்க. ஸ்ட்ரைட்டாக உள்ளே வந்தோம் அப்படின்னா அங்கே ரோட்டு மேலேயே இந்த கோவிலுக்கு மேலே ஏறதுக்கான படிக்கட்டுகள் இருக்குது. இங்கே வந்து பைக்கை பார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக இப்போ மலை மேலே ஏற ஆரம்பிச்சிடலாம். மலைக்கு மேலே போகிறதுக்கு முன்னாடி இந்த அருள்மிகு மகா சித்தர் போகர் திருக்கோவில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோவிலோட ஸ்தல வரலாறு வந்து வெளியே வந்து போர்டில் வச்சுருக்கிறாங்க. சாமிக்கு நீங்கள் ஏதாவது அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னா வெளியே இருந்து வரும்போதே வாங்கிட்டு வந்துடுறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா இந்த கோயிலை சுற்றி எந்த ஒரு கடையுமே இல்லை. அதுவுமே அந்த கோவிலோட என்ட்ரன்ஸில் ஒரு சின்னதாக ஒரு கட்டிலில் வச்சு தான் சாமியோட அர்ச்சனை பொருட்கள் வந்து வச்சுருந்தாங்க. அதுவுமே ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. விளக்கேற்றுறது, சூடம், இந்த மாதிரி ஊதுபத்தி இந்த தான் இருந்துச்சு. நீங்கள் ஏதாவது அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னா தேங்காய், வாழைப்பழம், மாலை இதெல்லாம் அங்கே எதுவுமே இல்லை. அதனால் நீங்கள் வெளியே தான் வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும். இப்போ நம்ம இந்த மலைக்கு மேலே ஏறுறதுக்கு முன்னாடி இங்கே வந்து சித்தர் போகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சன்னதின்னு வச்சுருக்கிறாங்க. இதெல்லாம் வணங்கிட்டு தான் மேலே போகிற மாதிரி இருக்கும். இந்த கோவில் வந்து இந்த மலையில் உருவானதற்கான காரணம் போகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சித்தர் வந்து தான் காரணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா அவருக்கு முன்னுரிமை கொடுக்கறதுக்காக மலையடி வாரத்திலே அவருக்கு ஒரு சன்னதி வச்சுருக்கிறாங்க. மலையடி வாரத்திலே இங்கே ஒரு கொடிக்கம்பம் இருக்குது பாருங்கள். ஒரே கல்லால் செதுக்கப்பட்ட ஒரு கொடிக்கம்பம்ங்க. பக்கத்தில் இருக்கிற அந்த போஸ்ட் கம்பம் அளவுக்கு அவ்வளோ ஒரு உயரமான கொடிக்கம்பம் வச்சுருக்கிறாங்க. ஒரு பாறையில் இவ்வளோ ஒரு உயரமான ஒரு கொடிக்கம்பத்தை பார்க்கும்போது தெரியுது இந்த கோவிலோட பழமை, எவ்வளோ பழமையான கோவில் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஈவினிங் டைம் அப்படிங்கவும் இங்கே நிறையா பக்தர்கள் நம்மளை மாதிரியே நிறைய பேர் சாமியை தரிசனம் பண்ணுறதுக்காக வந்துட்டு இருக்கிறாங்க. மலை ஏறுறதுக்கு முன்னாடி இங்கே கொடிக்கம்பத்தை வணங்கிட்டு அதுக்கப்புறம் தான் மலைக்கு மேலே போகிற மாதிரி இருக்கும். கொடிக்கம்பத்துக்கு முன்னாடியே இங்கே நிறையா வேலுகளும் அடித்து வச்சுருக்கிறாங்க. இப்போ நம்ம கொடிக்கம்பத்தில் வணங்கிட்டு அதுக்கப்புறம் மலையேற ஆரம்பிக்கலாங்க. இந்த மலையேற்றம் பார்த்திங்கன்னா ஒரே நேரான மலையேற்றம்ங்க. மலைக்கு மேலே போகிறதுக்கு அதே மாதிரி இந்த மலையை சுற்றியுமே ஒரு இயற்கையான சூழல் தாங்க. அவ்வளோ நேச்சுரலாக இருந்துச்சு. இந்த மலையில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஆடு மாடுகளும் மேய்ச்சிட்டு இருக்கிறாங்க. அவ்வளோ ஒரு பசுமையான கோவிலுங்க. மலைக்கு மேலே போகிறதுக்கு முன்னாடியே இங்கே ஒரு விநாயகர் சன்னதி ஒன்று இருக்குது. ஆனால் விநாயகர் சன்னதியில் வந்து வைக்கலை, வெளியே தான் வச்சுருக்கிறாங்க. அந்த விநாயகர் சன்னதி வேலைப்பாடுகள் இன்னும் முழுமையாக நிறைவடையலை அப்படிங்கிறதுக்காக விநாயகர் வந்து வெளியே தான் இருக்கிறாரு. இப்போ நம்ம விநாயகரை வணங்கிட்டு நேராக மலையேற ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. மலையேற கொஞ்சம் தூரத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த மலையிலேருந்து நம்ம எவ்வளோ ஹைட்டில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பின்னாடி திரும்பி பார்த்தோம் அப்படின்னா நீங்களே பாருங்கள் எந்தளவுக்கு உயரத்தில் வந்திருக்கிறோம் அப்படின்ட்டு. கொஞ்சம் தூரம் தான் மேலே வந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா பாதி மலை வந்த மாதிரி எவ்வளோ ஹைட்டில் இருக்கிறோம் பாருங்கள். இங்கேருந்து காவேரி ஆறு போகுது பாருங்கள். காவேரி ஆற்றுல தண்ணி அந்தளவுக்கு இல்லைங்க. அங்கே தெரியுது பாருங்கள் ஒரு மலை, சிவன் கோவில் தாங்க. அதுவுமே அது ஐயர் மலை சிவன் கோவில். அங்கேருந்து பார்த்தாலுமே நம்மளால் இந்த மலையை தெளிவாக பார்க்க முடியும். ரெண்டு மலையுமே ரொம்ப ஹைட்டான மலை தான். இன்னும் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா ரெண்டு மலையிலையுமே சிவபெருமான் தாங்க இருக்கிறாரு வெவ்வேறு பெயர்களில். இந்த கோவில் படிக்கட்டுகள் மேலே ஏறும்போதே பார்த்திங்கன்னா நமக்கு தெரியுது இந்த கோவிலோட படிக்கட்டுகள் ரொம்ப பழமையான படிக்கட்டுகளுங்க. ஏன்னா ஒவ்வொரு படிக்கட்டுகளுமே ரொம்ப சின்னதாக இருக்குது. ஏன்னா இந்த காலகட்டங்களில் கட்டப்படுற கோவில் படிக்கட்டுகள் எல்லாமே கொஞ்சம் பெருசாக இருக்கும். நம்மளால் ஈஸியாக அதில் ஸ்டெப் வச்சு நடந்து போக முடியும். இதில் போகிறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. மலைக்கு மேலே போயிட்டு இருக்கும்போது இங்கே ஒரு ஓய்வு மண்டபத்தை நம்மளால் பார்க்க முடியுது. அதோட வருஷத்தை பாருங்கள், 1963 கட்டியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மேலே நம்ம பார்த்தாலே தெரியுது கீழே வந்து மரக்கட்டைகளை வச்சு அதற்கு மேலே பார்த்திங்கன்னா அந்த சுட்ட செங்கல் இருக்குது பார்த்திங்களா, அதை வச்சு சுண்ணாம்புகளால் பூசி இருக்கிறாங்க. அந்த கட்டிடக்கலையை பார்த்தாலே நம்மளால் தெரியுது அது எவ்வளோ ஒரு பழமையான மண்டபம் அப்படின்னு. இந்த கோவில் படிக்கட்டுகளில் மேலே போகும்போது நம்மளால் இந்த கோவில் படிக்கட்டுகள் ஓரங்களில் சிறிய துளைகள் வந்து நம்மளால் பார்க்க முடியுது. அதற்கான காரணம் என்ன அப்படின்னா இந்த காலகட்டங்களில் கரண்ட் வசதி இருக்குது, அதனால் லைட்டெல்லாம் போட்டிருக்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். ஆனால் அந்த காலகட்டங்களில் இந்த கரண்ட் வசதியெல்லாம் இருக்காது. அதனால் படிக்கட்டுகளில் மேலே ஏறுறதுக்கு வெளிச்சம் வேணும் அப்படிங்கிறதுக்காக அந்த படிக்கட்டுகள்லேயே சிறிய துளைகள் போட்டு விளக்கு மாதிரி வச்சுருக்கிறாங்க.
அந்த விளக்கு வெளிச்சத்திலே பார்த்திங்கன்னா நம்ம மேலே சேஃபாக மேலே போயிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த காலகட்டங்களே இப்படி ஒரு முறையை வந்து பின்பற்றி இருக்கிறாங்க. இப்போ நம்ம அந்த கோவிலோட பாதி தூரத்தையும் தாண்டி மேலே வந்துட்டோங்க. இப்போ நம்மளால் எவ்வளோ தூரத்தை பார்க்க முடியுது பாருங்கள். காவேரி ஆற்றை ஃபுல்லாகவே நம்மளால் பார்க்க முடியுதுங்க. இங்கேருந்து சுற்றி வளைச்சி பாருங்கள். ஒரு இயற்கையான சூழல். அதுவுமே பார்த்திங்கன்னா விவசாயம்லாம் இங்கே தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதையும் நம்மளால் பார்க்க முடியுது. இந்த இடத்துல இங்கே ஒரு தகரங்கள் வச்சு ஒரு நிழல் கூடை மாதிரி ஒன்று கட்டியிருக்கிறாங்க. நிழல் கூடை வந்து 2 தான். அங்கே வந்து ரொம்ப பழமையான நிழல் கூடை வந்து சேதமடைஞ்ச நிலையில் ஒன்று இருந்துச்சு. அதற்கப்புறமா எங்கன ஒரு இடத்துல தகர சீட்டி வச்சு கட்டி வச்சுருக்கிறாங்க நிழல் கூடை. நீங்கள் பகலில் வந்தீங்க அப்படின்னா ஓய்வு எடுக்கிறதுக்கெலாம் உங்களால் முடியாது. மேலே ஏறினீங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக வந்தே தான் ஆகணும் இங்கே கோவிலுக்கு. இடையில எந்த ஒரு ஓய்வு எடுக்கிறதுக்கான சுற்றுச்சூழலும் இல்லை. இப்போ நம்ம ஒரு வழியாக கோவில் மலையை நெருங்கியாச்சுங்க. கோவிலோட மலையோட என்ட்ரன்ஸ் இது தாங்க. மேலே பார்த்தீங்கன்னா சிவபெருமானும் பார்வதி தேவியும் நமக்கு காட்சியளிக்கிற மாதிரி ஒரு அருமையான சிலை வந்து மேலே வடிவமைச்சிருக்கிறாங்க. கோவிலோட உட்பகுதி ரொம்பவுமே அமைதியாக இருக்குதுன்னு தாங்க சொல்லணும். நம்ம வெளியே எந்த அளவுக்கு அழகை ரசித்து பார்த்தோமோ அதே மாதிரி கோவிலுக்கு உள்ளேயுமே நம்மளால் அவ்வளோ அழகை வந்து பார்க்க முடியுது. இங்கே வந்ததுமே இங்கே உள்ளே வந்து ஒரு சித்தர் வந்து இடதுபுறத்தில் இருக்கிற மாதிரி ஒரு மரத்துக்கடியில் இருக்கிற மாதிரி தியானம் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு வச்சுருக்கிறாங்க. கோவிலோட சுற்றுச்சுவர் நுழைவாயில் தாண்டி வந்தோம் அப்படின்னா அதற்கப்புறம் இங்கே ஒரு நுழைவாயில் வச்சுருக்கிறாங்க. இதுதான் கோவிலோட முன் ராஜகோபுரம்ங்க. எவ்வளவு சின்னதாக இருந்தாலுமே அழகாக இருக்குது பாருங்கள். அது மேலே இந்த வானத்தோடு இதை பார்க்கும்போது அவ்வளவு அழகாக இருக்குங்க. இந்த கோவிலோட ராஜகோபுரம் பார்க்குறதுக்கு அவ்வளவு அழகாக இருக்குங்க. துவார பாலகர்கள், விநாயகர், சித்தர், முனிவர், முருகப்பெருமான் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா காட்சிகள் வந்து நம்மளால் பார்க்க முடியுது. அதே மாதிரி எல்லா கோவில்கள்லேயும் நீங்கள் கிரிவலம் வர்ற மாதிரி இந்த கோவில்லையும் நம்மளால் கிரிவலம் சுற்றி வர முடியுங்க. இந்த மலையை சுற்றி கிரிவலம் வர்றதுக்குன்னே தார் ரோடு ஒன்று போட்டு வச்சுருக்குறாங்க. அதில் நீங்கள் வந்து ஃபுல்லாக கிரிவலம் சுற்றி வந்துக்கலாம். இந்த கோவிலோட சிவபெருமானோட பேர் மரகதா சலேஸ்வரர் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. அதுதான் பார்த்திங்கன்னா போர்டு முன்னாடியே வச்சுருக்கிறாங்க. கோவிலோட சுற்றுப்பகுதிகளை பாருங்கள். ஃபுல்லாகவே கருங்கல்லாலேயே கட்டியிருக்கிறாங்க. அதுலேயும் நிறைய கல்வெட்டுகளும் நம்மளால் பார்க்க முடியுது. கோவிலோட மேற்பகுதி இப்போ தான் ரீசெண்டாக ஒர்க் பண்ண மாதிரி இருக்குது. ஏன்னா கலரிங்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. கோவிலோட உட்பகுதியிலையுமே ஒவ்வொரு சாமிக்கும் தனித்தனி சன்னதி வச்சுருக்கிறாங்க. விநாயகருக்கு தனி சன்னதி, முருகப்பெருமானுக்கு தனி சன்னதி. இந்த கோவிலில் எப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த கோவில் இல்லைங்க, எல்லா கோவில்லையுமே சிவபெருமானுக்கு நேர் பின்புறத்தில் தான் முருகப்பெருமான் சன்னதி வச்சுருக்கிறாங்க. அதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி தெரியலை. விநாயகர் சன்னதி பார்த்திங்கன்னா அது தனியாக தான் வச்சுருக்கிறாங்க. ஆனால் முருகப்பெருமான் எப்போவுமே சிவபெருமானோட பின்புறத்தில் தான் சன்னதியாகவே அமைஞ்சிருக்கிறாங்க. அடுத்ததாக நான் எந்த கோவில்லையுமே பார்க்காத ஒரு சிறப்பான விஷயம் நான் இந்த கோவிலில் பார்த்தேங்க. முருகப்பெருமான் வேலோட பாருங்கள் சிவபெருமான் மடியில் அமர்ந்திருக்கிறாரு பாருங்கள். குழந்தையாக அமர்ந்திருக்கிற இந்த ஒரு காட்சி நான் இந்த கோவிலில் தாங்க அரிய வகையில் பார்க்குறேன். 2 சைடுமே மயிலோட பார்க்குறதுக்கு எவ்வளவு அழகாக இருக்குது பாருங்கள். இந்த சிலைகள் இங்கே அதிகமாக சிவபெருமான், முருகப்பெருமான், பிள்ளையார் இவங்க 3 பேர் தான் அதிகமாக இருக்கிறாங்க. அதே மாதிரி அங்கே ஒரு சிலை பாருங்கள், சிவனும் பார்வதியும் சேர்ந்த மாதிரி 2 உருவங்களையும் ஒரே சிலையில் வடிவமைச்சிருக்கிறாங்க பாருங்கள். அடுத்ததாக தட்சணமூர்த்திக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி சன்னதி அமைச்சிருக்கிறாங்க. அதற்கு பக்கத்திலேயே பார்த்தோம் அப்படின்னா விநாயகருக்கு தனி சன்னதி அமைச்சிருக்கிறாங்க. நர்த்தன விநாயகர். நான் எந்த கோவில்லையுமே இந்த மாதிரி ஒரு விநாயகர் சிலை பார்த்தது இல்லைங்க. விநாயகர் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா தொப்பையோடு இருப்பார் அப்படின்னு சொல்லி தான் பார்த்துருக்கேன். இப்போ தாங்க ஒரு சிலையில் இப்படி ஒரு தொப்பை வச்ச விநாயகரை நான் பார்க்குறேன். அடுத்ததாக லிங்கோத்சவருக்கு ஒரு தனி சன்னதி வச்சுருக்கிறாங்க. அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சிவபெருமானோட இளைய மகன் முருகப்பெருமானுக்கு ஒரு தனி சன்னதி வள்ளி தெய்வாயனையோடு இருக்கிற மாதிரி எவ்வளோ ஒரு அழகான காட்சி பாருங்கள். இது சிவபெருமான் சன்னதிக்கு நேர் பின்புறத்தில் அமைச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த கோவிலில் பல்வேறு சிலைகள் மூலியமாக அந்த புராண கதைகள் வந்து இங்கே வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. சிவபெருமான் வந்து மார்கண்டேயனை காப்பாற்றுறதுக்காக யமதர்மராஜாவை வதம் பண்ணுவார். அந்த சிலை அமைப்பு வந்து இங்கே வச்சுருக்கிறாங்க பாருங்கள். யமதர்மராஜா பாசக்கயிறை வந்து மார்கண்டேயன் மேலே வீசுவார். அது மார்கண்டேயன் வந்து சிவபெருமான் பின்புறத்தில் வந்து ஒளிஞ்சிருக்கிறதுனால அது சிவபெருமான் மேலே பட்டுரும். அதனால் வந்து கோபமுற்று சிவபெருமான் வந்து மார்கண்டேயனை வதம் செஞ்சிருவார். அடுத்ததாக பிரம்மா, உமா மகேஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் தனித்தனி சன்னதி இந்த கோவிலோட சுற்றுச்சுவர்கள்லேயே அமைச்சிருக்கிறாங்க பாருங்கள். பார்வதி தேவிக்கு தனியாக ஒரு சன்னதி வந்து நான் இங்கே தாங்க பார்க்குறேன். பார்வதி தேவி அம்பாள் வந்து காட்சியளிக்கிறாங்க. அவ்வளோ அழகாக இருக்குது.
இப்போ அடுத்ததாக நம்ம கோவிலோட வெளிப்புறத்தை பார்த்தாச்சுங்க. கோவிலோட உட்புறத்தில் சாமியோட கருவறையில் வந்து நம்மளால் வீடியோ எடுக்க அனுமதி இல்லை, அதனால் நம்மளால் அதை காமிக்க முடியாது. அதை தவிர்த்து கோவிலில் நடக்கிற சிறப்பு விஷயங்களை பார்க்கலாம் வாங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சிவபெருமானுக்கு அபிஷேக ஆராதனை நடக்க போகுதுங்க. அதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சிவபெருமானோட வாகனமான நந்தி பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. அந்த காட்சி தான் இப்போ அங்கே உள்ளே நடந்துகிட்டு இருக்குது. அதற்கு முன்னாடி இங்கே மரகதம்மை வந்து இங்கே ஒரு தனி சன்னதியில் அமைச்சிருக்கிறாங்க. அதை பார்த்துட்டு இப்போ அடுத்ததாக நேராக உள்ளே போகலாம். இங்கே இருக்கிற தூண்கள் பாருங்கள், மற்ற இடங்களில் மற்ற கோவில்கள் எல்லாமே சதுர வடிவிலான தூண்கள் தான் பார்க்க முடியும். ஆனால் இங்கே வட்ட வடிவிலான தூண்கள் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் ரொம்ப பழமையான தூண்கள். அந்த காலகட்டங்களில் இருக்கிற தூண்கள் தான் இந்த மாதிரி வட்ட வடிவத்தில் இருக்குங்க. இப்போ அடுத்ததாக இங்கே நந்தி பெருமானுக்கு அபிஷேக ஆராதனை நடந்துகிட்டு இருக்குதுங்க. இது முடிஞ்சதுமே பார்த்திங்கன்னா சிவபெருமானை வழிபடுத்துக்க உள்ளே போய் வழிபட்டுட்டு வரலாம். சிவபெருமானை இன்னும் பார்க்கவே இல்லை, இனிமேல் தான் போய் பார்க்கணும். அதற்கு முன்னாடி இந்த அழகான காட்சியை கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சிவபெருமானை வழிபட போகலாம். நந்தி பெருமானுக்கு எவ்வளோ அபிஷேகம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க பாருங்கள். நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க இந்த அளவுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க அப்படின்னு. பால், தயிர், நெய், தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட அபிஷேகங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஒரு அபிஷேகம் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணியால் ஊற்றி அதை சுத்தம் பண்ணிவிட்டு அதற்கப்புறம் இன்னொரு அமிர்தத்தால் அபிஷேகம் பண்ணுறாங்க. சிவபெருமானுக்கு எப்படி அபிஷேகம் பண்ணுறாங்களோ அதே ஒரு அர்ச்சனை அபிஷேகத்தை பார்த்திங்கன்னா நந்தி பெருமானுக்கும் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இந்த அபிஷேகம் அர்ச்சனை முடிகிறதுக்கே பார்த்திங்கன்னா அரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க. நான் கூட ஏதோ சிம்பிளாக முடிஞ்சிடும் அப்படின்னு நினச்சேன். இந்த மாதிரி அபிஷேக அர்ச்சனை பண்ணும்போது நம்ம வந்தது இல்லைங்க. டைரெக்டாக நம்ம வரும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா சாமியோட சன்னதியிலே போய் வணங்கிட்டு வந்துடுவோம். அது மாதிரி தான் இருக்கும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட் நாளாக இப்படி வந்து இங்கே உட்காந்து இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். எனக்கே ரொம்ப ஒரு புது அனுபவமாக இருக்குங்க. இப்படியே ஒரு அரை மணி நேரமாக நந்திக்கு பண்ண அபிஷேக அர்ச்சனை எல்லாமே வெயிட் பண்ணி இருந்து பார்த்து முடித்தாச்சு. அடுத்ததாக நம்ம சிவபெருமானை பார்க்குறதுக்கான நேரம் இனிமேல் தான் ஆரம்பிக்க போகுது. எப்படா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக இருக்குதுங்க. வந்ததுலேருந்தே சிவபெருமானை பார்க்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஒரு வழியாக பார்த்திங்கன்னா பார்த்தாச்சு. சன்னதியில் சிவபெருமான் பார்த்திங்கன்னா அவ்வளவு அழகாக காட்சி அளிக்கிறாருங்க. எனக்கு ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருக்குங்க. இவ்வளோ நாளுக்கு அப்புறம் சிவபெருமானை இப்படி பக்கத்தில் இருந்து பார்க்கணுங்கிறது ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி தாங்க எனக்கு நடந்திருக்குது. சிவபெருமானை பார்த்து முடிச்சாச்சுங்க. இப்போ அடுத்ததாக அப்படியே நம்ம வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான். ஏன்னா நம்ம உள்ளே வரும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ வெளிச்சமாக இருந்தது. இப்போ வெளியே வந்ததுமே பார்த்திங்கன்னா நிலாவே நம்ம கண்ணுக்கு எவ்வளவு அழகாக தெரியுது பாருங்கள். ஏன்னா அந்தளவுக்கு இருட்டாயிருச்சுங்க. இங்கே உள்ளே வந்ததே பார்த்திங்கன்னா 1.5 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. கோவிலுக்குள்ளே வந்து சுற்றி பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணியாச்சுங்க. செம்ம ஹாப்பி. இப்போ மன நிறைவோடு அப்படியே வீட்டுக்கு கிளம்பலாம். கீழே ரிட்டர்ன் போகிறதுக்கு படிக்கட்டுகளில் வெளிச்சங்கள் இல்லை, செல்லைட் அடித்து தான் போகிற மாதிரி இருக்கும். இந்த சைடு பாருங்கள் வானம் எவ்வளவு சிவந்து அழகாக காணப்படுது அப்படின்னு. ரொம்ப அழகாக இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே, பை பை, டாட்டா.